Class 10, Unit 8, Exercise 8.1. Question number 1. Find the range and coefficient of range of the following data. So, அப்போ நம்ம range-க்கும் coefficient of range-க்கும் formula என்ன அப்படிங்கிறத நம்ம already பார்த்திருக்கோம். So, range-க்கான formula வந்து நமக்கு என்னது? L minus S. இல்லையா? So, அப்போ நமக்கு L value தெரியணும். கொடுத்திருக்க டேட்டாலேருந்து நம்ம L-ம் S-ம் நம்ம find out பண்ணிக்கணும். L means largest value. So, இதில் இருக்கிறதுலே largest value பார்த்தீங்கன்னா 125 தான். இல்லையா? And then smallest value பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 63 தான் இல்லையா? smallest value. So, இதை அப்படியே apply பண்ண வேண்டியதான். largest equal to 125 minus 63. So, இதை minus பண்ணிங்கன்னா உங்களுக்கு range கிடைச்சிரும். So, range வந்து 5ல 3 minus பண்ணிங்கன்னா 2, 12ல 6 போச்சுன்னா 6. So, range வந்து 62. இப்போ அடுத்து நம்மள என்னன்னு find out பண்ண சொல்லிருக்காங்க? coefficient of range find out பண்ணணும். So, இப்போ coefficient of range அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். L minus S by L plus S. அதாவது lowest value minus பண்ணிட்டு lowest value plus largest value smallest value minus பண்ணணும். largest value and smallest value ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி L minus S நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் L plus Sனா 125 plus 63. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 188 கிடைக்குது இல்லையா? ஸோ அப்போது 188 வந்து நம்ம 62ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெசிமலில் கிடைக்கும். ஏன்னா இது வந்து லார்ஜஸ்ட் நம்பர், இது ஸ்மாலஸ்ட் நம்பர், இது வந்து பிக் நம்பர், இது வந்து ஸ்மால் நம்பர் இல்லையா? ஸோ அப்போ நம்ம பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ how many times 188 வருது அப்படின்னா 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு நியரஸ்ட் வேல்யூ 564 கிடைக்குது. இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 56 கிடைக்குது. அகெயின் வந்து நம்ம ஒரு 0 சேர்த்துக்கிறோம். ஸோ 0 சேர்க்கும் போது உங்களுக்கு 2 டைம்ஸ்லேயே வந்து நியரஸ்ட் வேல்யூ கிடச்சிது 376. அகெயின் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 184 கிடைக்குது. ஆனால் இங்கே 188 இருக்குது. ஸோ அகெயின் நம்ம வந்து 0 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 9 டைம்ஸில் வந்து உங்களுக்கு நியரஸ்ட் வேல்யூ 1692. ஸோ இப்போ இது நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் மட்டும் நமக்கு கிடைச்சா போதும். ஸோ இப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம். 2 டெசிமலில் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோன்னா உங்களுக்கு +1 இதை ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து 5 above இல்லையா? ஸோ அப்போ நம்ம ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 0.33 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச் ஆஃப் given data. ஓகே, அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசிமல் நம்பரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுலேயும் வந்து நீங்கள் லார்ஜஸ்ட் வேல்யூ எடுத்து வச்சுக்கணும். லார்ஜஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து 61.4 அண்ட் தென் ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.6 தான் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ இது நமக்கு ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ரேஞ்ச் மீன்ஸ் L minus S. லார்ஜஸ்ட் வேல்யூ 61.4 மைனஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ 13.6. இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 47.8 கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ இதுதான் வந்து லார்ஜஸ்ட் வேல்யூ. நீங்கள் சைடில் போட்டு பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ அதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். L minus S by L plus S. ஸோ L minus S நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 47.8 டிவைடட் பை L plus S நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 61.4 plus 13.6. ஸோ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா பாயிண்ட் வைக்கணும். அண்ட் தென் 0.3 கூட 1 ஆட் பண்ணிங்கன்னா இங்கே ரிமைனிங் 1 கிடைக்கும். ஸோ அப்போ 5, 6 plus 1 7. ஸோ 75.0 and 47.8. ஸோ இப்போ நமக்கு டெசிமல் வேண்டாம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 478 பை ஆமாம் இங்கே டெசிமல் போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 715 கிடைக்கும். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இது வந்து ஸ்மால் நம்பரு, 750 இஸ் அ லார்ஜ் நம்பர். ஸோ இப்போ நம்ம இதை பிக் நம்பர் இது வந்து 0 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கிறோம். ஸோ ஹவு மெனி டைம்ஸ் நியரஸ்ட் வேல்யூ வருது அப்படின்னா பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ் வருது. 6 டைம் போட்டிங்கன்னா 4500 கிடைக்குது. ஸோ இது சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 280
80 கிடைக்குது. மறுபடியும் நம்ம 0 ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நியரஸ்ட் வேல்யூ 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2250 கிடைக்கும். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 550. ஸோ அகைன் 0 சேர்க்கும்போது உங்களுக்கு இங்கே 7 டைம்ஸில் வந்து 500 கிடைக்குது. ஓகே, ஸோ நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் போதும். அண்ட் தென் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னும் போது இங்கே 5 அபோவ் இருக்கிறதால +1 ஆட் பண்ணி 0.64 அப்படின்னு நம்ம ஆன்சர் கொடுக்குறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஈக்குவல் 0.64 ஃபார் செகண்ட் சப்டிவிஷன். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், 2 மார்க்ஸில் வரும். ஸோ ரேஞ்ச்க்கான ஃபார்முலா நீங்கள் படித்து வச்சுக்கணும். அண்ட் தென் கோஎஃபிஷியன்ட்டுக்கான ஃபார்முலாஸ் படித்து வைக்கணும். ஸோ ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி அடிஷன், சப்ராக்ஷன் அண்ட் டிவிஷன். ஸோ இது நீங்கள் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இந்த சம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம்.